ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கிச்சன் ரூமில் இருக்க சமையல் வீடியோ தான். நீங்கள் பயப்படாதீங்க, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மாதிரி ரொம்ப கேவலமாக வராது. இது வெஜிடபிள் பிரியாணி, ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னாலே காய்கறி தான் முக்கியமாக. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்க காய்கறியை வச்சு நான் சமைக்க போகிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாமா? வாங்க கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது கேரட்டு, பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பட்டாணி இதுதான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற காய்கறி இதுதான். உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கிக்கிட்டான். கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வெந்தாலும் குலையாமல் இருக்கும், இல்லை குலைஞ்சிடும். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சுட தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதில் இருக்க புழு எல்லாமே நீங்கி போயிடும். பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கட் பண்ணாதீங்க, அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. சமைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஆகிடும். அதனால் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் செய்கிறதா இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி தான் போடுறேன். 2 போட்டால் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி போடுறேன். காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பொட்டேட்டோ இது எல்லாமே ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சமைக்க கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று கரிஞ்சிடும், இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்கிட்ட நெய் இல்லாதனால நான் எண்ணெயே ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட நெய் இருந்தால் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ரொம்ப பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்கும். என்கிட்ட நெய் இல்லை, அதனால நான் உங்ககிட்ட நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லாதனால நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றினாவே ரொம்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட நெய் இல்லாதனால நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, மராத்தி மொக்கு எல்லாம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா காஞ்ச வாட்டி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மஞ்சள் அளவுக்கு நல்லா வதக்கும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் எல்லா காய்கறியுமே எடுத்து போட்டுக்கோங்க. பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன். ஆனால் காரம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலான்னு ஒன்று தான் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, நான் சோம்பு போட மறந்துட்டேன். சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோம்பு ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க.
சாப்பாடு கொஞ்சம் கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கலர் தேவையில்ல, நார்மல் கலரே போதும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரே போட்டுக்கோங்க. இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனா 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஃபஸ்ட்டே ஊற்றணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தயிர் ஊற்றுறேன். இஞ்சி பூண்டுமே பார்த்தீங்கன்னா நான் போட மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் போடணும், நான் போட மறந்துட்டேன். எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா மசாலா போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுவேன். நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அரிசி பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வெறும் சாப்பாடு வைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலா வாசலாம் போகிற வரைக்கும் சுண்டட்டும். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இந்தியன் மணி படி பார்த்தீங்கன்னா 6 rupees வந்திருக்கு. டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.01 தான் வந்திருக்கு. இது ரொம்பவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். நானும் ஒரு யூடியூபர் ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டாலும் கசப்பாக தெரியும், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம். கொத்தமல்லி போடுவாங்க, ஆனால் நான் போடலை, என்கிட்ட இல்லாதனால நான் போடவே இல்லை. அதனால் கொஞ்சமாக புதினாவே திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன டம்ளரில் தான் அரிசி ஊற வச்சேன், ஏன்னா 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி தான் சமைக்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப மிச்சமாக இருக்கும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும், ஏன்னா அரிசி போடுறதுனால அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியும் பார்த்திங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஈஸியான பிரியாணி. அவ்வளோதான், இது ஈஸியாக சமைச்சிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை கழட்டுங்க. அதுக்கு முன்னாடி கழட்டாதீங்க, இல்லைன்னா சாப்பாடில் தண்ணி அப்படியாவே இருக்கும். எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி விசில் போனதுக்கப்புறம் கழட்டுங்க. எனக்கு ரொம்பவே அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விசிலை தூக்கி விட்டு கழட்டாதீங்க, அப்படி தண்ணியாகவே தான் இருக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துருச்சு. வாசமும் கமகமன்னு சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பிளேட்டில் போட்டுட்ருக்கேன். டேஸ்ட் பார்க்க என்னடா இவ்வளோ போட்டேன்னு பார்க்காதீங்க, நான் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராகவே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.